அதில் தான் இந்த யாசர் அபு சபாப் அப்படிங்கிறவனுக்கு வந்து அவன் கொல்லப்பட்டதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவன் வந்து நெதன்யாவுக்கு நிகரான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறவன். அவனை வந்து நெருங்கவே முடியாது. தாக்குதலை தப்பி ஓடினவரே இன்னைக்கு மொசாதின் தலைவராக வந்திருக்காங்க. மொசாதின் லட்சணம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இஸ்லாம் எவ்வளோ தூரம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் வந்து ஈரான் தான். ஆனால் ஈரான் வந்து அதை எதுவுமே செய்யலை. நீ விமானத்தில் வந்து அடிக்கிறதே அடிச்சுக்கோ, பட் நான் இருந்த இடத்துலேருந்து திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடித்து ஈரானுடைய அடியை தாங்க முடியாமல் தான் சரண்டர் ஆகிறான். இப்போ சவுதிக்கு கூட அந்த விமானத்தை கொடுக்க மறுத்தது வந்து டம்மி விமானங்களை தான் சவுதிட்ட பணத்தை வாங்கிட்டு டம்மி விமானங்களை தான் கொடுத்தாங்க. இவர் தலைமையில் இருந்தால் இவங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அவர் நீக்கப்பட வேண்டும்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் கோரிக்கை விடுக்கும்போது அந்த கோரிக்கையை கூட இஸ்ரேலால் அமெரிக்காவோ நிராகரிக்க முடியல. அவர் நீக்கினா தான் அடுத்த ஸ்டெப்பு வரும் அப்படிங்கும்போது இவர் வழியே இல்லாமல் அவரை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியவே ஈரான் உடைச்சிட்டாங்க. தென் அமெரிக்க நாடுகளில் வந்து ஈரான் பேஸை அமைச்சிட்டு வராங்க, ஹிஸ்புல்லாவினுடைய பேஸுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னா அதில் தான் இந்த யாசர் அபு சபாப் அப்படிங்கிறவனுக்கு வந்து அவன் கொல்லப்பட்டதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவன் வந்து நெதன்யாவுக்கு நிகரான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறவன். அவனை வந்து நெருங்கவே முடியாது. தாக்குதலை தப்பி ஓடினவரே இன்னைக்கு மொசாதின் தலைவராக வந்திருக்காங்க. மொசாதின் லட்சணம் என்ன இருக்குன்னு பாருங்கள். இஸ்லாம் எவ்வளோ தூரம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் வந்து ஈரான் தான். ஆனால் ஈரான் வந்து அதை எதுவுமே செய்யலை. நீ விமானத்தில் வந்து அடிக்கிறதே அடிச்சுக்கோ, பட் நான் இருந்த இடத்துலேருந்து திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடித்து ஈரானுடைய அடியை தாங்க முடியாமல் தான் சரண்டர் ஆகிறான். இப்போ சவுதிக்கு கூட அந்த விமானத்தை கொடுக்க மறுத்தது வந்து டம்மி விமானங்களை தான் சவுதிட்ட பணத்தை வாங்கிட்டு டம்மி விமானங்களை தான் கொடுத்தாங்க. இவர் தலைமையில் இருந்தால் இவங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அவர் நீக்கப்பட வேண்டும்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் கோரிக்கை விடுக்கும்போது அந்த கோரிக்கையை கூட இஸ்ரேலால் அமெரிக்காவோ நிராகரிக்க முடியல. அவர் நீக்கினா தான் அடுத்த ஸ்டெப்பு வரும் அப்படிங்கும்போது இவர் வழியே இல்லாமல் அவரை ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியவே ஈரான் உடைச்சிட்டாங்க. தென் அமெரிக்க நாடுகளில் வந்து ஈரான் பேஸை அமைச்சிட்டு வராங்க, ஹிஸ்புல்லாவினுடைய பேஸுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னா முதல்ல வந்து யாசர் அபு சபாப் அப்படிங்கிற கூலிப்படை தலைவர், இஸ்ரேல் கூலிப்படையாக காசாவில் செயல்பட்டு கொண்டிருந்த யாசர் அபு சபாப் வந்து ஹமாஸ் கருவறுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அவன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவனுடைய கூட்டத்தார்கள் பலர் வந்து தொடர்ந்து ஹமாஸிடம் போய் சரணடைகிற அந்த செய்தியையும் பார்க்க முடியுது. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? இதோடைய ஆக்சுவல் பின்னணி என்ன? பொதுவாகவே வந்து ஏகாதிபத்திய சக்திகள், ஆக்கிரமிப்பு சக்திகள் என்ன செய்வாங்கன்னா குளோனிங்களை உருவாக்குவாங்க, போலிகளை உருவாக்குவாங்க. இப்போ இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணும்போது அவர்களுக்கு சார்பான போலிகளை நிறைய பேர் உருவாக்கி வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட பென்ஷனை வாங்கிட்டு அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்திய சமூகத்துக்குள்ளே பிளவுகளை ஏற்படுத்தி கொண்டு இருப்பாங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு டாக்டிஸு. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. அதனால தான் இஸ்ரேல் வந்து அதை கையில் எடுத்துருக்குறாங்க காசாவில். ஆனால் காசாவில் தான் நம்ம பார்க்குறோமே, வரலாறு முழுக்க நம்ம பார்க்கும்போது காசாவுடைய வரலாற்றில் வந்து ஆக்கிரமிப்பு சக்திகள் வந்து எப்போதுமே உலகத்தில் எல்லா இடங்கள்லையுமே அவங்க வெற்றி பெற்றதை நம்ம பார்க்குறோம். காசாவில் மட்டும்தான் இந்த அளவுக்கு பாதிப்புகளை வந்து இந்த ஆக்கிரமிப்பு சக்திகள் பின்னடைவு சந்திக்கிறத காசாவில் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். எங்கே போனாலும் அவர்கள் வெற்றி தான் அடைகிறாங்க. பட் காசா வந்து ரொம்ப எக்ஸப்ஷனல் ஒரு, அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு விதிவிலக்கான ஒரு நிலமாக காசா தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதில் தான் இந்த யாசர் அபு சபாப் அப்படிங்கிறவனுக்கு வந்து அவன் கொல்லப்பட்டதுங்கிறது சாதாரண ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அவன் வந்து நெதன்யாவுக்கு நிகரான பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்கிறவன். அவனை வந்து நெருங்கவே முடியாது, யாருமே அவனை நெருங்க முடியாது. அவ்வளோ தூரம் இஸ்ரேல் வந்து அவனை பாதுகாத்து அவனுக்கு தேவையான ஆயுதங்கள், பணம், அந்த அவனுடைய படைகள், கூலிப்படைகளுக்கு தேவையான பயிற்சி, உளவு தகவல்கள், இன்னும் சொல்ல போனால் ஹமாஸினுடைய சுரங்கங்கள், நிறையா சுரங்கங்களை கைப்பற்றி இவங்களுக்கு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. இஸ்ரேல் கொடுத்து இவங்களை பாதுகாத்து எவ்வளோ தூரம் செக்யூர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் செக்யூர் பண்ணி வைத்திருந்த ஒரு, அதுவும் அந்த படையில் வந்து ஒரு யாரோ ஒரு 2ஆம் கட்டத்தை சேர்ந்தவங்களோ 3ஆம் கட்டத்தை சேர்ந்தவங்களோ கொல்லப்பட்டிருந்தா ஒரு சாதாரண செய்தி. அந்த யாரை வந்து இவங்க இஸ்ரேல் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தானோ அவங்களே வந்து ஹமாஸ் வந்து முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஆனால் பட் அதிகாரப்பூர்வமாக ஹமாஸும் அதை சொல்லலை. சரி, அதிகாரப்பூர்வமாக ஹமாஸ் தான் அவனை வந்து கொன்னாங்க அப்படிங்கிற தகவல் வந்து அவங்களும் வெளியிடலை. பட் கிட்டத்தட்ட அது பாலஸ்தீனியர்கள் தான் அந்த ஒரு துரோகியுடைய கதையை வந்து முடிச்சிருக்கிறாங்க. இது வந்து இஸ்ரேலினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பெரிய பின்னடைவு. காசாவை வந்து பிளவுபடுத்திடலாம், அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ஈஸியாக பிளவு செஞ்சிடலாங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பெரிய மரண அடி.
ஏன்னா சாதாரண ஒரு இது அங்கே நம்ம கற்பனையிலும் எட்டாத விஷயம். 2 வருஷமாக வந்து குடிநீர் இல்லை, மின்சாரம் இல்லை, உரிய சாப்பாடு இல்லை, 20,000 23,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சாதாரண மனநிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ அங்கே என்னன்னாலும் நடக்கலாம். வேற ஒரு நிலப்பகுதியாக இருந்தால் அங்கே என்ன வேண்டாலும் நடந்திருக்கும். ஒட்டு மொத்தமாக அந்த மக்களே சேர்ந்து அங்கே உள்ள போராளிகளை வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, பிடிச்சு கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க அந்த ஆதிக்க சக்திகள்கிட்ட. இவங்கனால தான் எங்களுக்கு பிரச்சனை, இவங்களை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களை விடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் காசாவில் அப்படி இல்லை. அங்கே வந்து இப்போது வரைக்கும் இப்போ கடைசியாக நிறைய கருத்து கணிப்புகள்லாம் கூட பார்க்குறோம், வாக்கெடுப்புகளை பார்க்கும்போது அங்கு போராளி குழுக்களுடைய செல்வாக்கு தான் அதிகரிச்சிருக்கு. அப்போ முற்றிலுமாக கற்பனைக்கே எட்டாத விஷயங்கள் வந்து காசாவில் நடந்திருக்கு. அதில் ஒன்று தான் இந்த அபு சபாப்ங்கிறவனுடைய அந்த கொலை. ஓகே, இப்போ அபு ஷபாப் கொல்லப்பட்டது எப்படி சாதாரணமாக எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையோ, அதே மாதிரி அவன் கொல்லப்பட்டதுக்கு பலஸ்தீன குழுக்கள் அந்த செய்த அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அதான் நம்ம கேள்விப்படுறோம். அவங்க கூட்டத்துக்குள்ளேயே போய் என்ன செஞ்சுருக்காங்கன்னு சொன்னால் உளவு பார்த்து கொலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி இது குறித்த கொஞ்சம் கூடுதல் தகவல் சொல்லுங்கள். அதாவது உலகத்திலேயே நாங்கள் தான் மிகச்சிறந்த உளவாளிகள் அப்படின்னு மொசாது சொல்லிக்கொண்டு உலகத்தையே ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. பட் மொசாதுக்கு வந்து போட்டியாக இன்றைக்கு வேற பெரிய பலமிக்க நாடுகள்லாம் எல்லாரும் பயந்து ஓடக்கூடிய நிலையில் பாலஸ்தீனிய போராளிகளுடைய உளவு கட்டமைப்புங்கிறது வந்து இஸ்ரேலுக்கு நிகராக இருக்குது. இதுக்குன்னு அவங்கள்ட்ட எதுவுமே இல்லை. ஆனாலும் இஸ்ரேலுக்கு நிகரான மிக பலமான உளவு கட்டமைப்புகள் அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த யாசர் அபு சபாபினுடைய அந்த கூலிப்படையிலே ஹமாஸினுடைய போராளிகள் உள்ளே போய் சேர்ந்துடுறாங்க. சேர்ந்துட்டு தான் இவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறாங்கிற முழுமையான தகவல்களை எடுத்துகிட்டு தான் அந்த கொலை அப்படிங்கிறது நடக்குது. இது வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஒரு தனி நாடு அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உலகத்தினுடைய மிகச்சிறந்த இராணுவத்தையும் மிகச்சிறந்த போராளி குழுக்களையும் அவங்களால கட்டமைக்க முடியும் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்வுகள்லாம் காட்டுது. ஏன்னா நம்ம திரும்பவும் சொல்கிற விஷயம்னா சாதாரண ஒரு நபர் கிடையாது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் போட்டி போட்டுக்கொண்டு அவங்கள்ட்ட இல்லாத பணமாக இல்லாத ஆயுதமாக எல்லாத்தையும் கொடுத்து அவனை வந்து பாதுகாக்க முடியல. இதுக்குன்னு சொல்லி அவன் கொல்லப்பட்டதும் எங்கே அதாவது இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காசாவில், இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் காசாவை பாதியாக பிரித்து எடுத்து எல்லோ லைன் போட்டு வச்சுருக்கான். அந்த எல்லோ லைனுக்குள்ளே தான் அந்த யாசர் அபு சபாப் இருக்கான். அவனை இவங்கனால காப்பாற்ற முடியல. அப்போ என்னென்னா, இவன் பேருக்கு இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள காசான்னு இவன் சொல்லிக்கிட்டாலும் அந்த பகுதியும் ஹமாஸின் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மீதி உள்ள பகுதி முழுவதுமாக ஹமாஸின் கட்டுப்பாட்டில் வந்துடுச்சு. இன்றைக்கி வந்து 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் வந்து அதுக்கான காலக்கெடு நெருங்கிடுச்சு. இப்போ பேச்சுவார்த்தைன்னா என்ன, இஸ்ரேல் அடுத்து மீதி உள்ள பகுதியிலேருந்து வெளியில் போகிறது தான் பேச்சுவார்த்தை. ஏன்னா இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் இஸ்ரேலின் தொடர் தோல்விகளை நம்ம பட்டியல் போட்டு நம்ம பேசியிருக்கிறோம். இப்போ அடுத்த தோல்வி என்னென்னா, முழுவதுமாக காசாவிலேருந்து வெளியேறது தான் அடுத்த தோல்வி. இப்போ அதற்கு பிறகு சர்வதேச படைகள் வராங்க, அவங்க வராங்க, இவங்க வராங்க. இது எல்லாமே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக தோல்வி தான் அது. ஏன்னா பாலஸ்தீனியர்கள் வென்றிருக்கிறாங்க. அவங்க நிலத்தை நீ போய் ஒரு பிடிக்க முடியல. இவ்வளவு இழப்பாடுகளை செஞ்சு இவ்வளவு பண்ணியும் கூட அவங்க நிலத்தை வந்து ஒன்றால் பிடிச்சி அதை 2 வருஷம் கூட ஆகலை. அங்கே வந்து இவர்களால் இருக்கவே முடியல. அந்த அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு போராட்டம் வந்து அங்கே நடந்திருக்கு. இது வந்து சர்வதேச, அதாவது இந்த ஆதிக்க சக்திகளுக்கு, இந்த ஏகாதிபத்திய சக்திகளுக்கு அவங்களுக்கு பெரிய பாடம். எல்லா இடங்கள்லையும் ஈஸியாக போய் ஆப்கானிஸ்தான், ஈராக்கு இங்கெல்லாம் போய் பிடிச்சிட்டு அவங்க 10 வருஷம் 5 வருஷம்லாம் அவங்க இருக்கிறாங்க. பட் காசாவில் அவர்களால் 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்க முடியல. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக மொசாதுடைய புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற தலைவர் அவருக்கு வந்து இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படைப்பிரிவிலிருந்து அவர் நியமிக்கப்பட்டதுக்கு பல்வேறு எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. அதுக்கு அவருடைய நுண்ணறிவு திறன் சம்பந்தமாக இருக்கக்கூடிய குறைபாடுகள் சம்பந்தமாக நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டது. அண்ட் அதே டைமில் வந்து ஏற்கனவே அக்டோபர் 7 தாக்குதலின் போது அவர் ஹமாஸை தாக்கிவிட்டு தப்பி ஓடுற மாதிரியான ஒரு காட்சியும் இன்னைக்கு வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை பற்றி எப்படி பார்க்குறீங்க? அதான் இவர்கள் வந்து உலகின் மிகப்பெரிய வீராதி வீரர்கள், சூராதி சூரர்கள். இவங்கள்ட்ட டெக்னாலஜி இல்லாத டெக்னாலஜியே இல்லை, அப்படி இப்படிலாம் வந்து தம்பட்டம் அடிக்கிறாங்கல்ல. இந்த தம்பட்டத்தை வந்து அரபு நாடுகள்லாம் நம்பி பயந்து போய் மிரண்டு போய் இருக்கிறானுங்கள்ல, அவங்களுக்கு தான் இது ஒரு பாடம். அவங்க வந்து உலகத்தில் வந்து மிக சிறப்பு வாய்ந்தவர்கள் கிடையாது. எல்லோரும் மாதிரி தான் அவங்களும். அவங்க அடிக்கடிக்கு நீங்கள் அடி வாங்கினீங்கன்னா அவங்க அடித்து கொண்டே இருப்பாங்க. திருப்பி அடித்தா அவங்களும் ஓடுவாங்க உயிருக்கு பயந்து. அப்படிங்கிறத தான் அந்த சம்பவம் வந்து நமக்கு காட்டுச்சு. அதில் வந்து இந்த மொசாதின் தலைவரே தப்பி ஓடினவர் தான் இன்றைக்கி தலைவராகவே வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய அவமானம் தான் அது. ஏன்னா அதோடைய திறனை வந்து கேள்விக்குறியாக்குற மாதிரியான ஒரு விஷயம் அதுதான். அதாவது இந்த தாக்குதலை அவங்க தடுக்க தவறியதே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம்தான். உளவுத்துறையினுடைய தோல்வி தான். மொசாதின்
மொசாதுன்னு கூவிட்டு இருந்தாங்க. அந்த மொசாதின் தோல்வி தான் அந்த அக்டோபர் 7 தாக்குதல். ரெண்டாவது அந்த தாக்குதலில் தப்பி ஓடினவரே இன்றைக்கி மொசாதின் தலைவராக வந்திருக்காங்க. மொசாதின் லட்சணம் என்ன இருக்குன்னு பாருங்கள். குழந்தைகளையும் பெண்களையும் கொல்றதை தவிர்த்து விட்டு, மக்களை பட்டினி போடுறதை தவிர்த்து விட்டு, கட்டிடங்களை இடிக்கிறதை தவிர்த்து விட்டு, எந்த விதமான இவங்கள்ட்ட அறிவுத்திறனும் இல்லை. பாலஸ்தீனில் மிஞ்சி ஒரு அறிவுத்திறனோ இல்லை உலகத்தில் உள்ள பிற மக்களை மிஞ்சி அறிவுத்திறனோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. குறுக்கு வழியில் இவர்களுக்கு தேவையான பலங்களை திரட்டி கொண்டு இவ்வளவு நாட்களாக தங்களை வந்து உலகத்தில் இவங்க மாதிரி அறிவாளிகளே கிடையாது. அது ஒரு பிம்பம், அது ஒரு மித்து. அப்படி ஒரு இறைவன் படைப்புல வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கூட்டங்களுக்கு வந்து சில சிறப்புகளை கொடுத்துருப்பான். இவங்களுக்கு இன்னும் வரைக்கும் இறைவன் சிறப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறான். இன்னும் வரைக்கும் இவர்கள் என்ன அநியாயம் பண்ணாலும் இறைவன் இவங்கள் பக்கம் தான் நிற்பாங்கிற அந்த பிம்பம் இருக்குங்கள்ல, அதுதான் உடைஞ்சிருக்கு. அதுதான் இவர்கள் தப்பி ஓடுறது, இவங்களுடைய தோல்வியும் அதை தான் காட்டுது. இப்போதாவது இந்த அரேபியர்களும் அல்லது பிற மக்களும் வந்து இவங்க வந்து ஒரு சூப்பர் மேன் கிடையாது. இவங்களும் சாதாரண எல்லாரும் மாதிரியான மனிதர்கள் தான். இவர்களை வந்து எதிர்க்க முடியும், இவர்களையும் தோற்கடிக்க முடியும் அப்படிங்கிறத இந்த சம்பவங்கள்லாம் வைத்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சம்பவங்கள் காட்டுது. ஓகே, அந்த போர் நிறுத்த உடன்படிக்கையோட 2ஆம் கட்டம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தீங்க. இந்த உடன்படிக்கையில் ஒரு முக்கிய பொறுப்பில் இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமர் டோனி பிளேயர் இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு பாலஸ்தீனியர்கள் தரப்புலேருந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு கிளம்பிச்சு. ஏன் அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க? டோனி பிளேயர் யார், அவருடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறது? டோனி பிளேயர் அப்படிங்கிறவர் வந்து பணத்திற்காக எதையும் செய்யக்கூடியவர். அவர் வந்து பிரிட்டனோட பிரதமராக இருந்தப்போ தான் இந்த ஆப்கானிஸ்தான் மீதான போர், ஈராக் மீதான போர்கள்லாம் நடந்தது. அதற்கு வந்து அமெரிக்காவுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வந்து அவர் கொடுத்தார். ஒரு பிரதமராக இருக்கிறாரு. இங்கிலாந்து எப்போவுமே அமெரிக்காவுக்கு தான் ஆதரவாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு பிறகு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் பணத்துக்காக எதையும் செய்யக்கூடியவர் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணம் வந்து, பிரதமராக இருந்தவர் திடீர்னு அந்த பதவி அவருக்கு போயிடுச்சு. அவர் எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் எலெக்ஷனில் நிற்கல. அடுத்தடுத்து வேறு பிரதமர்கள் வந்துட்டாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வந்து உதவியாளராக போய் சேர்றாரு. ஒரு ஆலோசகர் மாதிரி போயிட்டு மாத சம்பளம் வாங்கி கொண்டு இவர் போய் வேலைக்கு சேர்றாரு. அது பரவலாக விமர்சிக்கப்பட்டது. ஒரு பிரதமர் பதவியில் இருந்தவர் அவருக்கு பணம் கிடைக்குதுன்னா எது வேணாலும் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எழுப்பப்பட்டது. அந்த மாதிரி பணத்துக்காக வந்து எதையும் செய்யக்கூடியவர் இந்த டோனி பிளேயர். இனப்படுகொலைக்கும் உறுதுணையாக இருந்தவர். அதனால் வந்து இவர் வந்து முழுக்க இஸ்ரேல் பணம் கொடுத்து இவரை விலைக்கு வாங்கி வச்சுருவாங்க அப்படிங்கிறதுனால அவருக்கு கடுமையான எதிர்ப்பு எழுந்தது. அதனை தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீக்கப்பட்டதுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பின்னடைவு தான். ஏன்னா அவங்க அவரை போன்ற ஒரு தலையாட்டி பொம்மையை தான் விரும்பினாங்க. அந்த கமிட்டியில் இவர் தலைமையில் இருந்தால் இவங்க என்ன வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அவர் நீக்கப்பட வேண்டும்னு சொல்லி பாலஸ்தீனியர்கள் கோரிக்கை விடுக்கும்போது அந்த கோரிக்கையை கூட இஸ்ரேலால் அமெரிக்காவால் நிராகரிக்க முடியல. அவர் நீக்கினா தான் அடுத்த ஸ்டெப்பு வரும் அப்படிங்கும்போது இவர் வழியே இல்லாமல் அவரை நீக்கியிருக்கிறாங்க. அதுவும் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வியை தான் காட்டுது. ஓகே, கண்டிப்பாக. ஈரான் பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஈரானில் சமீபமாக இந்த மிசைல்ஸ் பற்றி சில செய்திகள் பார்த்தோம். குறிப்பாக அந்த ஷாகத் 136 அப்படிங்கிற அந்த மிசைல் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு மிசைல் அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்கா அதை ஆளில்லா விமானம் கரெக்ட். அந்த ஆளில்லா விமானம் வந்து அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு ஆளில்லா விமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்தில் அமெரிக்கா அதை நகல் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை செஞ்சாங்க, காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வெளிவந்திருக்கு. இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம தொடர்ந்து பேசிட்டு இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். அதாவது ஈரான் வந்து போர் விமான தொழில்நுட்பத்திலையும் அதே போல் போர் விமானங்களை தடுக்கக்கூடிய தொழில்நுட்பத்திலையும் அவங்க வந்து டாப்பில் இல்லை. அதுதான் அவர்களுடைய பெரிய பலவீனம். அதை வைத்து கொண்டு தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. பட் அதே நேரம் அதற்கு இணையான மிசைல் தொழில்நுட்பமும் ஆளில்லா விமான தொழில்நுட்பம் ஈரான்ட்டு இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து அமெரிக்காவிடமே இல்லாத அளவுக்கு அது ஒரு தொழில்நுட்பத்தை ஈரான் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த 136 அப்படிங்கிற அந்த ஆளில்லா விமானம் வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலினுடைய பல அயன்டோம்கள் தடுப்புகளை மீறி அது இலக்கை வந்து துல்லியமாக தாக்கியிருக்கு. 2000 கிலோமீட்டர் பயணித்து அது இலக்கை தாக்கியிருக்கு. அதை வந்து தடுக்கக்கூடிய வெப்பன்ஸ் இஸ்ரேல்கிட்ட இல்லை. இதுதான் எக்ஸாக்ட் தகவல். அப்போ அதை போன்ற ஒரு காப்பியை வந்து அமெரிக்காவும் தயாரிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிறது என்னென்னா, இன்றைக்கி வந்து தொழில்நுட்பத்தில் வந்து எல்லோருமே அமெரிக்காவை காப்பி அடிக்கிறாங்க, மேற்கத்திய நாடுகளை காப்பி அடிக்கிறாங்க. அவங்க தான் மிகப்பெரிய அறிவாளிகள், அவங்களுக்கு இருக்கிற அறிவு உலகத்தில் யாருக்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில் இன்றைக்கு ஈரானிடம் போய் அவங்க தொழில்நுட்பத்தை காப்பி அடிக்கக்கூடிய நிலைக்கு ஈரான் அவர்களை தள்ளி இருக்கிறாங்க. அப்படின்னா இப்போ ஈரான் எவ்வளோ தூரம் வந்து வளர்ந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு
ஒரே மாதத்தில் போரை நடத்தி அந்த ஈரானை முடிச்சிடலாம்னு நினச்சாங்க. பட் 12 நாள் போரில் எவ்வளோ பெரிய பாதிப்புகளை இவங்க சந்திச்சாங்கங்கிறது தெரியும். அதனால் இப்போ மீண்டும் ஈரானை இவங்க காப்பீடக்கூடிய நிலைக்கு ஈரான் இவங்களை தள்ளி இருக்கிறாங்க. அது பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக அந்த பிம்பம் வந்து உடைக்கப்படுதில்ல. அமெரிக்காவுக்கு நிகரான ஆயுத பலம் வந்து எங்கேயுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி இஸ்ரேல்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆயுத வலிமை போல எங்கேயும் நாங்கள் வேற எந்த நாட்டுக்கும் கொடுக்க மாட்டோம். சவுதிக்கு கூட அந்த விமானத்தை கொடுக்க மறுத்தது வந்து டம்மி விமானங்களை தான் சவுதிட்ட பணத்தை வாங்கிட்டு டம்மி விமானங்களை தான் கொடுத்தாங்க. அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் இதுதான், இஸ்ரேலுக்கு நிகராக ஆயுதத்துக்கு நிகரான எதையும் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு கொடுக்க மாட்டோம். அப்படி சொல்லும்போது உங்கள் எல்லாரையோடையும் ஒரு பெரிய வலிமை வந்து எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஈரான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஆமாம், கண்டிப்பாக. அதான் நான் சொல்கிறேமே, அதாவது ஒட்டுமொத்த உலகத்தினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியவே ஈரான் உடைச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து போர் விமானங்கள் இதுதான் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. போர் விமானங்களை வச்சு எந்த நாட்டையும் கைப்பற்றிடலாம். ஈராக்கை வந்து அமெரிக்கா கைப்பற்றியது, ஆப்கானிஸ்தானை கைப்பற்றியது. இப்படி அமெரிக்கா இருக்கக்கூடிய போர் விமானத்தை வச்சு யாரைனாலும் போய் கைப்பற்றிடலாம், எங்கேனாலும் போய் சண்டை போடலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு பிம்பம் இருந்துச்சு. இதை கண்டு உலக நாடுகள்லாம் பயந்துட்டு போய் எல்லாரும் அமெரிக்காட்டே போய் விமானத்தை வாங்கக்கூடிய ஒரு நிலை. இன்னொரு பக்கம் ரஃபேல்னு சொல்லி பிரான்ஸ்கிட்ட போய் விமானங்களை போய் வாங்குறாங்க. இந்த ஐரோப்பிய நாடுகளும் இந்த அமெரிக்காவும் தான் உலகம் முழுக்க நாடுகளுக்கு ஆயுத சப்ளை செஞ்சு, அதுவும் எப்படி ஆயுத சப்ளை செய்வாங்கங்கிறதையும் நாம் பார்த்தோம். இவங்க 7th ஜென்ரேஷனுக்கு போயிட்டாங்க இன்றைக்கி அமெரிக்கா. ஆனால் அவன் விற்கிறது பார்த்தீங்கன்னா 4th ஜென்ரேஷன் வரைக்கும் தான் விற்பான், அதுக்கு மேலே விற்கவே மாட்டான். இன்றைக்கு நம்ம இந்தியா மாதிரி இவ்வளோ பெரிய நாட்டில் வந்து இன்றைக்கி பெரிய விமானங்கள் கூட நம்மளால் தயாரிக்க முடியல. போயிங் விமானம் மாதிரி ஒரு பெரிய 300 பேர் 400 பேர் உட்காந்து போகக்கூடிய விமானத்தை நம்மளால் தயாரிக்கவே முடியல. ஆனால் அவன் தயாரித்து கொண்டு தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு தொழில்நுட்பத்தை யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து கொண்டு இருக்கிறான். இதுதான் அவனுடைய பலமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஈரான் வந்து உட்கார்ந்த இடத்துல ஒரு இராணுவ வீரர் கூட வெளிநாட்டுக்கு போய் சண்டை போடல. அந்த இடத்துல இருந்து கொண்டே இஸ்ரேலை வந்து 12 நாளில் வந்து துவம்சம் பண்ணாங்க பார்த்தீங்களா. அதற்கு பிறகு தான் உலக நாடுகளை விழித்து கொண்டாங்க. அப்போ போர் விமானம் மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, மிசைல் டெக்னாலஜி வந்து அதை விட பெரிய பவர்ஃபுல்லு. ஏன்னா போர் விமானத்துலையாவது நீங்கள் ஒரு 4 விமானியை நீங்கள் ஏற்றி கொண்டு போய் நீங்கள் சண்டை போடணும், அதோடைய காஸ்ட்டும் அதிகம். நீங்கள் மிசைல் டெக்னாலஜியோட கம்பேர் பண்ணும்போது போர் விமானங்களுடைய செலவு வந்து பயங்கரமான ஒரு செலவு. ஒரு போர் விமானத்தை நீங்கள் அனுப்பி ஒரு 10 மிசைல்ஸை நீங்கள் வீசுறது ஒன்று தான். நீங்கள் உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து ஒரு 20 மிசைல்ஸ் அதை விட டபுள் மடங்கு வீசுறது ஒன்று தான். போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். ரெண்டாவது, போர் விமானத்தின் மூலமாக உங்கள் நாட்டை நீங்கள் பாதுகாக்கணும், அயன் டோம் சிஸ்டத்தை கொண்டு பாதுகாக்கணும், அதற்கு மிகப்பெரிய செலவாகும். ஆனால் ஈரான் வந்து அது எதுவுமே செய்யலை. நீ விமானத்தில் வந்து அடிச்சுக்கோ, பட் நான் இருந்த இடத்துலேருந்து திருப்பி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அடித்து ஈரானுடைய அடியை தாங்க முடியாமல் தான் சரண்டர் ஆகிறான். அமெரிக்காவுடைய கத்தாரில் இருக்கக்கூடிய உதவி தளத்தை அடித்தவொன்னே 8 ஏவுகணை வீசியிருக்கிறாங்க. அதில் வந்து 3-4 ஏவுகணை தடுத்துருக்காங்க. மீதி ஏவுகணைகள் போய் தடுக்க முடியல. ஆக்சுவலாக ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் போர் விமானங்களை தான் தடுக்க முடியுதே தவிர இந்த மிசைல்ஸுகளை தடுக்க முடியல. அப்போ இது உலகம் முழுக்க அந்த ஆயுத சந்தையில் ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வெனிசுலாவில் வந்து ஈரானினுடைய ஒரு கப்பலை வந்து அமெரிக்கா கேப்சர் பண்ணியிருக்கிறாங்க. வெனிசுலாவுக்கு எப்படி ஈரான் கப்பல் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது சம்மந்தமான தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. என்னென்னா, ஹிஸ்புல்லாவும் அதே போல் ஈரானும் தென் அமெரிக்க நாடுகள், குறிப்பாக வெனிசுலா மாதிரியான கம்யூனிஸ்ட் நாடுகளில் போய் அவங்க தளங்களை அமைச்சிட்டாங்க. இது வந்து ஏற்கனவே ஈரான் வெளிப்படையாக சொன்ன விஷயம்தான். நாங்கள் வந்து ஈரானில் மட்டும் இருந்துட்டுருக்குறோம்னு நினைக்காதீங்க, எங்களுடைய பேஸ் வந்து உலகம் முழுக்க பரவிடுச்சுன்னு சொல்லி ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய மூத்த அதிகாரிகளும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, தென் அமெரிக்க நாடுகளில் வந்து ஈரான் பேஸை அமைச்சிட்டு வராங்க, ஹிஸ்புல்லாவினுடைய பேஸுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான தகவல். ஏன் அப்படின்னா, ஈரானிலிருந்து அமெரிக்காவுக்கு நீங்கள் ஏவுகணை வீச முடியாது, பேலிஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு இன்னும் ஈரான் தயாரிக்கலன்னு சொல்கிறாங்க. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணைகளை வந்து இன்னும் ஈரான் தயாரிக்கலை அப்படின்னு சொல்லி நம்பப்படுது, சொல்லப்படுது. ஆனால் இன்றைக்கி தென் அமெரிக்க நாட்டிலேருந்து அமெரிக்காவுக்கு வெறும் 2000-3000 கிலோமீட்டர் தான், புரியுதுங்களா? அப்போ அங்கே ஈரான் பேஸை அமைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்கா காலி. எப்படி இஸ்ரேலால் தடுக்க முடியாது, அதே போல் அமெரிக்காவாலும் தடுக்க முடியாது. இது வந்து தொடர்ந்து தகவல்களாக வந்து கொண்டு இருக்குது. இதில் இன்னும் டெப்த்தாக நம்ம எவ்வளோ தூரம் ஈரான் வந்து இறங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு பெரிய மேஜர் அப்டேட் இது. தொடர்ந்து இப்போ சமீபத்தில் ப்ராஃபட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகளுடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் போது ஒரு கண்காட்சி நடக்குது, ஒரு ஆயுத கண்காட்சி நடக்குது. அந்த கண்காட்சியில் வந்து அங்கே ஈரானுடைய பெண்
அதிகாரிகள் தயாரித்த சில மிசைல்ஸை வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அது ஒரு பிரம்மாண்டமாக இன்னைக்கு பேசப்படுது. அது என்ன மாதிரியான மிசைல்ஸ், அது பேசப்படுறதுக்கான காரணம் என்ன? அதாவது ராடார் கருவி. ஓகே. ராடாருங்கிறது தெரியும். ஓகே. நம்முடைய வான்பரப்பில் வந்து எதிரி நாட்டினுடைய விமானங்களோ ஆயுதங்களோ வான்வெளி ஆயுதங்களோ ஏதாவது வந்தால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய கருவி ராடார் கருவி. அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த ஈரானுடைய இராணுவ பெண் அதிகாரிகள் குழு வந்து கண்டுபிடிச்சதாக ஒரு செய்தி. அதாவது இவன் எப்படி அப்படின்னா அமெரிக்காவிலையும் அதே போல் மேற்கத்திய நாடுகள்லையும் பெண்களை வந்து இவன் எப்படி காட்சிப்படுத்தியிருக்கிறான். பெண்கள் அப்படின்னாலே இஸ்லாம் வந்து அவர்களை அடிமைப்படுத்துது, புர்காவை போட்டு அவர்களை அடிமைப்படுத்துங்கிறான். அந்த ஹிஜாப் அணிந்த பெண்கள் தான் இதை தயாரிச்சிருக்கிறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பெண் அப்படின்னாலே இவனுக்கு வந்து இந்த பாடல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஆபாசமாக உடைகள் அணிகிறது, ஆபாச நடனம் ஆடுறது, பெண்களை ஒரு போகப் பொருள் அப்படிங்கிறது தான் மேற்கத்திய நாடுகளுடைய பார்வை. பெண்களுக்கு உணர்வு வந்து இருக்கா இல்லையான்னு விவாதம்லாம் நடத்தியிருக்காங்க. பெண்களுக்கு உணர்வு இருக்கா இல்லையா, பெண்களுக்கு உயிர் இருக்கா இல்லை, அவங்க மனுஷங்க தான் இல்லையா, மனுஷங்க தானே இல்லையா அப்படின்னு சொல்லி விவாதம் நடத்துகிற அளவுக்கு பெண்களை வந்து இழிவுபடுத்தினது இவங்க தான். இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இஸ்லாம் வந்து பெண்களை அடிமைப்படுத்துகின்றது, புர்கா ஹிஜாப் அணிவது பெண் அடிமைத்தனங்கள்லாம் சொல்லிட்டு வரான். உண்மையான பெண் விடுதலைன்னா என்ன, பெண்கள் வந்து அவருடைய அறிவை வந்து ஆக்கப்பூர்வ பணிகளுக்கு எப்படி பயன்படுத்துவது, பெண் கல்விங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம். ஆப்கானிஸ்தானில் கூட பெண்கள் கல்வி கற்பதற்கு நிறைய தடைகள் இருப்பதாக நம்ம பார்க்குறோம். பட் ஆனால் இஸ்லாம் எவ்வளோ தூரம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம உண்மையாகவே பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய இடம் வந்து ஈரான் தான். ஏன்னா சவுதியில் கூட இப்போ தான் அவன் கார் ஓட்டுறதுக்கே அனுமதி கொடுத்துருக்குறான். இன்றைக்கி வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பண்ணிட்டு வரான். இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயம், சவுதி பண்படுற பல விஷயங்கள் இஸ்லாத்துக்கு அவங்க சம்மதமே இல்லை, ஆனால் இஸ்லாம்ங்கிற பேர் தான் அவன் பண்ணிகிட்ருக்கிறான். பட் இன்றைக்கி வந்து பெண் கல்வி எவ்வளோ அவசியம், பெண்களுக்கு எவ்வளோ தூரம் இராணுவத்தில் போய் பணியாற்றுறாங்க பாருங்கள். இராணுவத்தில் பணியாற்றி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு உரிமையை ஈரான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஈரான் கொடுத்த உரிமை இல்லை, இஸ்லாம் உரிமை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத அவங்க வந்து இன்றைக்கி பறைசாற்றி இருக்கிறாங்க. அதுதான்.